இப்போ பார்த்தோன்னா காவேரியோட ஹஸ்பண்ட் யார் வந்து நம்ம மாமிக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாமி வந்து அப்போ இந்த விஜயோட பையனோட ஒய்ஃபு காவேரியா அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 2 பேரும் கண்டே மாறி மாறி பார்த்துக்குறாங்க. செம்ம ரொமான்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம மனசு விட்டு பேசுகிறாங்க நம்ம காவேரி. இந்த மாதிரி எது கூப்பிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறப்ப விஜய்கிட்ட கேட்குறாங்க. இல்லை வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு போல், நான் கேள்விப்பட்டேன். சரி உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. ஏன் சொல்லணும்னா, இல்லை டாக்டர் வந்து இப்போதைக்கு எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ மறைக்க போகிறீங்களா? அப்போ அவங்க கூட வாழ போகிறீங்களா? அப்போ நான் முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து இந்த கன்சீவாக இருக்கிறத பார்த்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மனசு வாய் விட்டு சொல்ல போகிறப்ப அப்படியே ஸ்டாப் ஆகிறாங்க. அழுகுறாங்க. ஏன் காவேரி அழுகிற என்ன அப்படின்றாங்க. எப்படிங்க இந்த அப்பாவான விஷயத்துக்குள்ளே அவங்ககிட்ட நான் சந்தோஷமாக பகிர முடியல, இப்படி ஒரு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே குறும்பி அழுகுறாங்க.